ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு தான். நான் இன்றைக்கி விலை மீன் தான் நான் வாங்கியிருக்கேன். 3 ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் புளி 2 லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மசாலாஸ் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, மாங்காய், பச்சை மிளகா, இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கறிவடகம் நான் இப்போ காமிச்சது. ஸோ அதில் நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இது இல்லாதவங்க வந்து வெந்தயம் கூட போட்டுக்கலாம். இந்த கறிவடகம் வேணுன்றவங்க வந்து இதுக்கு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது இல்லாதவங்க வெந்தயம் கூட போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அடுத்தது வந்து சின்ன வெங்காயம், நான் வந்து 15 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணுன்னு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஆல்மோஸ்ட் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் வந்து 5 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். உப்பு வந்து கல்லுப்பு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா 3 போட்டுக்கோங்க. நான் கீறி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ அதனால் நம்ம வேணுன்ற அளவுக்கு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா இது வந்து கொதிக்க விட்டுறலாம். இது லைக் 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உடனே ஃபிஷ்ஷும் நம்ம எடுத்து போட்டுடலாம். அதில் உடையாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா குழம்புல மூழ்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து நல்லா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்தால் போதும். இது வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சாலும் மீன்லாம் கரைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது வந்து மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம 1 ஹவர் செஞ்சு முடிச்சுட்டு 1 ஹவர் நம்ம வெளியிலே அப்படியே வச்சிட்டோம்னா அதில் உள்ள சாரெலாம் வந்து மீனில் இறங்கி அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 1/2 hour to 1 hour அப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். மாங்காய் எல்லாமே வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.